ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் தம்ப்லைனில் பார்த்துட்டு வந்த மாதிரி நம்மளோட வீடியோவோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மெட்டா டேட்டா செட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மெட்டா டேட்டானா என்ன, அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாட்ச் ஹவர்ஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லைவ் நம்ம போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேனலில் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கான டிப்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிரியாணி வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் ஒரு பிரியாணி வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நான் போஸ்ட் பண்ணும்போது யூடியூப் அதை அனலிட்டிக் பண்ணி, அதாவது அதோட அல்காரிதம் எந்த மாதிரி எடுத்துக்கிடும் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவோட மெட்டா டேட்டா தான் தீர்மானிக்குது. அதனால் மெட்டா டேட்டா நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிடணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க, மெட்டா டேட்டானா என்னன்னே தெரியல, இது புதுசாக நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெட்டா டேட்டா அப்படின்னா என்னன்னா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், அது கூட சப்டைட்டில், இந்த 4 தான் நம்மளோட மெட்டா டேட்டா. ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம இந்த 4மே கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வீடியோவோட க்ரோ அதிகமாகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து தான் இந்த யூடியூப் அல்காரிதம் நம்மளுக்கான வியூவர் யாருன்னு அனலிட்டிக் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதற்கான ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவோட மெட்டா டேட்டா. இப்போ அந்த மெட்டா டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த டைட்டிலை நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் நம்மளோட சேனலுக்கு செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு மொத்தம் 3 வே இருக்குது. இந்த வேயை பயன்படுத்தி யாரெல்லாம் டைட்டில் செட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது நான் சொல்லியிருந்த மாதிரி பிரியாணி வீடியோ நான் மேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இதுக்கு டைட்டில் எப்படி வைக்கலாம், இது எப்படி வச்சா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். எனக்கு டைட்டிலே போட தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்க. ஹவு டு மேக் பிரியாணி இன் தமிழ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது மக்கள் எந்தெந்த முறையெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கிறாங்களோ அந்தந்த மெத்தடெல்லாம் கீழே வரிசையாக வரும். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிரியாணி போஸ்ட் பண்ணியிருக்க எல்லாரோட வீடியோவும் லைனில் வரும். அவங்க என்ன டைட்டில் வச்சுருக்கிறாங்களோ அதையே நீங்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு உங்களோட வீடியோவில் நீங்கள் டைட்டில் செட் பண்ணணும். அதுக்காக அவங்க வச்சுருக்க டைட்டிலே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட வீடியோவில் போடக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வீடியோவை அவங்களோட டைட்டிலை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு உங்களோட டைட்டிலை நீங்கள் மேக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களோட வீடியோவில் நம்மளோட வீடியோ சஜஷனில் வர்றது எப்படின்னு சொல்லி நேற்று ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட வீடியோ, அதாவது டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி வீடியோவுக்கு அப்புறம் நம்மளோட வீடியோ சஜஷனில் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி யூடியூப் சர்ச் பாக்ஸில் எடுத்து ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் சைடில் ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சர்ச் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபில்டரை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் ஷார்ட்ஸ் பை அப்படின்னு வரும். அந்த ஷார்ட்ஸ் பையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வியூ கவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் போட போகிற அந்த பிரியாணியோட டாப் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்களா மற்றவங்க, அவங்களோட வீடியோ டாப் கவுண்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட வீடியோ லைனாக டிசெண்டிங் ஆர்டர், அதாவது அதிக நம்பர் யார் இருக்காங்களோ அவங்களோட வீடியோ ஃபஸ்ட்டு வந்துடும். அவங்களோட வீடியோவோட டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டேகாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு ஐடியாவை மேக் பண்ணிக்கிட்டு உங்களோட வீடியோவில் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் பை சான்ஸ் உங்களோட வீடியோவும் அவங்களோட வீடியோவோட பின்னாடி சஜஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். யாரெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நான் இது வரைக்கும் டைட்டில் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ஆப்ஷன், நம்மளோட
நம்மளோட டைட்டில் வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் மொழியிலே வந்து டைட்டில் வந்து எழுதுவோம். அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். பட் யூடியூப் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து மெயின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத ஒரு கீவேர்டுக்கு செட் பண்ணக்கூடிய லாங்குவேஜாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட டைட்டிலில் தமிழில் நம்ம எவ்வளோ டைட்டில் கொடுத்தாலும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து நம்ம கீவேர்டு மாதிரி இங்கிலீஷில் கொடுக்கணும். அப்போ தான் அனலிட்டிக் பண்ணி நம்மளோட மெட்டா டேட்டா அனலிட்டிக் பண்ணி நம்மளோட வியூவர்ஸுக்கு கொண்டு போய் நம்மளோட வீடியோவை சேர்க்கும். அதனால் யாருமே இனிமேல் தமிழில் வந்து ஃபுல்லாக எழுதாமல் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் கீவேர்டு மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டைட்டில் எழுதும்போது நமக்கு மொத்தம் எத்தனை 100 லெட்டர் எழுத மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 70 லெட்டர் மட்டும் நம்ம எழுதினால் போதுமானது. அந்த 70 லெட்டருக்குள்ளேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷார்ட்டாகவும் அந்த டைட்டிலில் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கும்போது அந்த 70 லெட்டர் மட்டும்தான் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு வந்து ஷோ ஆகும். பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் டாட் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸை வந்து டைட்டிலோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸாக இருக்கும். வரக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நம்மளோட வீடியோவை டச் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த முறையில் தான் நம்ம வந்து டைட்டில் வந்து மேக் பண்ணி நம்மளோட வீடியோவை க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் கொடுக்கணும். நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கிறோம், அந்த வீடியோவில் நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருப்போம். அந்த கருத்தோட டைட்டிலை பொறுத்து நம்ம வந்து பீப்புளை கவர்ந்த மாதிரியான டைட்டிலை வச்சாதான் அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களோட டைட்டில் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டேக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து அதே மாதிரி யூஸ் பண்ணாமல் சில வீடியோவுக்கு மாற்றமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு வந்து க்ரோ வந்து சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டிஸ்க்ளைமர் வந்து நம்ம பர்மனெண்ட்டாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒய்டி ஸ்டூடியோவில் நீங்கள் போயிட்டு செட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் அப்லோட் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டிஸ்க்ளைமர் வந்து பர்மனெண்ட்டாக டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்க்ளைமர் வந்து ஷோ ஆகிரும். அது கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய சில வேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க டேக். எல்லாரும் சொல்லுவாங்க டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படி சொல்லி. உண்மையிலே டேக் வந்து யூஸ்ஃபுல்லானது தான். பட் அது வந்து எல்லா இடத்துலையும் கை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டேக் வந்து எதுக்காக யூடியூப்ல பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட சேனல் நேம் வந்து உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். இப்போ என்னோட சேனல்ல யாராவது சர்ச் பண்றாங்க உமா ஃப்ரம் தென்காசி, நான் வந்து TENKASI அப்படி போட்டிருக்கேன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க THEN அப்படி போடுவாங்கல்ல, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பயன்படுத்தணும். இது வந்து நமக்கு டேக் வந்து ரொம்ப வந்து அடிஷ்னலாக போடக்கூடிய சில விஷயத்துல தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளோட டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன் ஆர் தம்ப்லைன், இது தம்ப்லைனை சொல்லியே ஆகணும். நம்மளோட தம்ப்லைன் எவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குதோ அதை பொறுத்துட்டா நம்மளோட CTR வந்து ரொம்ப வந்து அப்பில் காட்டும். அதாவது நிறைய பேர் சொல்கிற மாதிரி என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் உங்களோட வீடியோவை ஒய்டி ஸ்டுடியோவில் உங்களோட CTR வந்து க்ரீன் கலரில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அதே டைமில் ஆவரேஜ் டூரேஷன் எவ்வளோ மினிட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க பீப்புள் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அதை பொறுத்து தான் நம்மளோட அல்காரிதமும் நம்மளோட வீடியோவும் வந்து ரொம்ப நம்மளோட வீடியோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட மெட்டா டேட்டா தான் இந்த CTR-ஐயும் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதனால் மெட்டா டேட்டாவில் இருக்கக்கூடிய தம்ப்லைனாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன், டேக், சப்டைட்டில், இது எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக நம்ம கொடுக்கணும். இதன் மூலம் வந்து நம்மளோட சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா இல்லை இனிதான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நம்மளோட கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, லைவ் செக்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க.
நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவீங்களா, அது மாதிரி ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருப்பாங்க ஷார்ட்ஸ், வீடியோ, லைவ், போஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்து அதற்கு தேவையான சப்ஸ்கிரைபர் எல்லாமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். எத்தனை சப்ஸ்கிரைபர் வேணும் லைவ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். என்ன வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஒரு வெரிஃபிகேஷன் அண்ட் ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். ஐடி வெரிஃபிகேஷனில் நீங்கள் உங்களோட பேன் கார்டு அல்லது உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்பும் பண்ணியே ஆகணும். அது கண்டிப்பாக உங்களோட மொபைலில் தான் பண்ணணும், லேப்டாப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஐடி வெரிஃபிகேஷனில் உங்களோட ஐடி கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். வீடியோ வெரிஃபிகேஷனில் உங்களோட ஃபேஸ் வந்து அப் டவுன் இந்த சைடு அப்படி சொல்லி நம்மளோட ஃபேஸை வந்து ஒவ்வொரு டைரக்ஷனில் காட்டி நம்ம வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் போஸ்ட் போட முடியும். அதுக்கப்புறமும் என்ன பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமும் போக முடியும். இதன் மூலமாகவும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கூடிய சீக்கிரத்தில் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.